உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி ஜனவரி மாதம். மக்களே, மூன்றாம் உலக போர் தொடங்குறதுக்கான எல்லா காரணங்களும் வந்துட்டு சரியா அமைஞ்சிருச்சு. மூன்றாம் உலக போர் இதோட தொடங்கிடுச்சு மேடம். மக்களே, இன்னைக்கு இதை குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அமெரிக்காவுக்கு, இந்த இலுமினாட்டிகளுக்கு, இந்த யூத திமிர் பிடிச்ச கூட்டத்துக்கு முடிவு காலம் நெருங்கிடுச்சு. இதுக்கு வந்துட்டு இதுதான் இன்னைக்கு தான் வந்துட்டு அஸ்திவாரம் மிக ஆழமா இருக்குன்னு பாருங்களேன். அந்த ப்ராஸ்பரிட்டி கார்டியன்ற பேர்ல வந்து கூட்டாளி எல்லாம் வந்தாங்க. ஏன்னா யாருமே வரல அந்த கூட்டத்தில், அந்த பணிகள் கூட்டத்தில் யாருமே வரல. ஆனால் 2 பேர் மட்டும் தான் வந்தாங்க. 2 பேருக்கும் வந்து ஊதிகள் வந்து செம்மடி அடி கொடுத்தாங்க. அதில் வந்துட்டு நேற்று 10 எரிஞ்சது அமெரிக்காவோட கப்பல். அதை நம்ம பார்த்தோம், நம்ம வீடியோ பார்த்தோம் நம்ம. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க, விடிய காலில் வந்துட்டு விடிய காலில் போயிட்டு ஊதிகளோட நிலப்பரப்புல ஏரோப்ளைன், இது ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஏரோப்ளைன் கொண்டு போய் பாம்பு போட்டிருக்காங்க. விமானம் கொண்டு போய் பாம்பு போட்டிருக்காங்க. அந்தந்த 4-5 இடத்துல வந்துட்டு முக்கியமான இடங்களா பார்த்து எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஊதிகள் வந்துட்டு ராக்கெட்ஸ் எல்லாம் இங்கே வச்சிருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட இதில் ஷிப்பு முக்கியமான ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல போயிட்டு, விமானங்கள்லாம் எந்த நிறுத்தப்பட்டிருக்கோ அந்த ஓடு பாதைகள் எங்க இருக்கோ அந்தந்த இடத்தெல்லாம் போயிட்டு, கஜானா அந்த இடத்தெல்லாம் போயிட்டு ஏர் ஸ்ட்ரைக் வந்து துல்லிய தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்க எதிர்பார்த்தா இருந்தாங்க. இது வரும்னு தெரியும், இப்படி நடக்குன்னு தெரியும். ஊதிகள் வந்து அது மறு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நிறைய மிசைல்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. கப்பலை நோக்கி அடிச்சிருக்காங்க. அவங்களும் இப்போ தடுத்திருக்காங்க. இப்படி வந்துட்டு பல முறை தாக்குதலாம் வந்து மாறி மாறி 2 பக்கமும் தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலைல இது நடந்துட்டு இருக்கு. இதான மூன்றாம் உலக போர். இது இப்போ வந்து இவங்க வந்ததுன்னா இதுக்கு சப்போர்ட்டடா இருக்க ஈரான் வரும், ஈரானுக்கு சப்போர்ட்டடா இருக்கிற ரஷ்யா வரும், சீனா வரும். இதுதான் மூன்றாம் உலக போர். பாருங்க, அவன் நேற்று போய் ஐநா சபையில போயிட்டு எல்லாம் கூட்டம் போட்டு இதே மாதிரி சொன்னா, அதே மாதிரி எங்க எல்லாம் அடிக்கிறாங்க, என்ன பாதுகாப்பு கொடுங்க, இதே மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒப்புக்கு சப்பானி தான். அங்க போய் இப்போ சொல்லிட்டே இருந்தா அடுத்து நைட்டு தாக்குதல் ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு அடுத்த பக்க எதிர்வினையா வந்து செயல்படுறதா சொல்றான். இதனால வந்து இதுக்கு எதிர்வினை எது? இதான் எதிர்வினை. இவன் அடிப்பான்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அமெரிக்கா கப்பல் மேலேயே பெரிய வந்துட்டு நாட்டுக்கே பெரிய வந்துட்டு பெரிய அண்ணன், பெரிய உலகத்திலே நான் தான் பெரிய ரவுடி தாதான்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்காவே துணிஞ்சு அடிச்சிருக்கான். அப்படின்னா அதெல்லாம் எதிர்பார்க்காம அடி செய்யல. இவன் அடிச்சா திருப்பி அதை அடிச்சா இன்னைக்கு திருப்பி அடி உண்டு. அவன் ஏன் கேட்டீங்கன்னா அவனுக்கு ஏர்பேஸ் வந்து பக்கத்திலேயே இருக்கு. சவுதி அரேபியா, ஈராக்ல அங்க வந்து அவனோட ஏர்பேஸ் இருக்கனால ஈஸியா வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்றான். அந்த ஏர்பேஸை ஃபர்ஸ்ட் காலி பண்ணும். அதுக்காக வந்துட்டு அங்கே ஈரான் என்ன பண்ண போகுது, அதோடைய ரெசிஸ்டன்ஸ் குரூப் எதிர்ப்பு படைகள் என்ன செய்ய போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவன் அப்படி பண்ணதுனாலதான் வந்து எல்லா தாக்குதலும் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த வெள்ளை மாளிகையில் இருக்க இந்த கூட்டம், இந்த பைடன் இந்த கூட்டம், அமெரிக்கா கூட்டம் வந்துட்டு போர்ஸ் வைங்க, நாங்க எல்லா இது ஒத்துழைப்பு தரோன்ற மாதிரி சொல்லிருக்கு. இதுக்கு அதோட கூட்டு ஜப்பானி கூட்டங்களான கனடா, ஆஸ்திரேலியா, இந்த பிரான்ஸ், இவங்க எல்லாமே வந்துட்டு அதுக்கு சப்போர்ட்டடா எல்லா வேலையும் ஆதரவு தெரிவித்த மாதிரி கருத்துக்களை பரவிட்டு இருக்காங்க. நேற்று தாக்குதலில் முக்கியமான நிலைகள் தாக்கப்பட்டதில் வந்து சில சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. இதனால மறு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. என்ன அடுத்து செய்திகள் வரப்போகுதுன்றதை அடுத்து